நல்ல ஒரு லாங் ட்ரிப்பு வந்து குலதெய்வம் கோயில் செலிப்ரேஷன் இது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நிஷா அருமையான வயக்காட்டில் வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட போகிறோம். யாருக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கிட்டு அப்படியே கிராமத்து பக்கத்து போய் அப்படியே அதுக்குள்ளே அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இயற்கை காற்றெல்லாம் ரசிச்சுட்டு வருவீங்கன்றத நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு இப்போ நிஷா தியா என்ன சாப்பாடுன்னு காமிடி. பாப்பா அங்கிட்டு போகாத பாப்பா, வயக்காட்டுக்குள்ளே இறங்கிட்டு வா பாப்பா. வாடா மயில, சொல் பேச்சு கேளாமை. உட்காரு உட்காரு, பொறுமையாக கேட்கலாம், உட்காரு. நிஷா வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்துட்டா. ஒரு 80-90 கிலோமீட்டருங்க பைக்லேயே வந்தாச்சு. சாப்பாடு காமிடி. பார்சலே அந்த அன்னதானத்துக்கு சாப்பாடு கொடுப்போம்ல, அதிலே கட்டிட்டு வந்துட்டா நிஷா. ஆமா, இங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து கழுவிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக. புளி சாதமா? தரமா புளி சாதம், உளுந்து துவையலா? புளி சாதம், உளுந்து துவைய, காராச்சேவு, வேற என்ன லேஸு. ஆஹா, அற்புதமான சாப்பாடு. லேஸு, இந்த காராச்சேவு இதெல்லாம் தொட்டுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பழைய கோயிலுக்கு போகணும். போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தியா பாய் சொல்லிடுமா. சாப்பாடு எப்படா இருக்குது தங்க பாப்பா? எறும்பெல்லாம் முக்கியம் தான் செய்யும். பாய் சொல்லு, அங்கே பார்த்து பாய் சொல்லு. பாய் பாய்.